ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம புது சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நம்ம புது சேனலான டிஎம் டிராமா வாய்ஸ் ஓவர்ல வழக்கம் போல எப்பவுமே புது புது டிஃப்ரெண்டான டிராமாஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதுவும் இதுல நம்ம லாங் டிராமா தான் அதிகமா பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே டிஎம் வாய்ஸ் ஓவர்ல ஷார்ட் டிராமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல மாறுதலா லாங் டிராமா பார்க்கலான்ட்டு ஒரு எண்ணம். சோ வழக்கம் போல நம்ம சேனலுக்கு எல்லாருமே வரவேற்பு கொடுப்பீங்கன்ட்டு ரொம்பவே நம்புறேன். சோ உங்களை எல்லாரையும் நம்ம புது சேனல்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நம்மளுடைய மும்பை குயின், டிஎம் வாய்ஸ் ஓவர், டிராமா தமிழ் சீரிஸ் இந்த சேனலுக்குலாம் எப்படி நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே போல நம்ம சேனலை ஆதரிச்சு இந்த டிஎம் டிராமா வாய்ஸ் ஓவர் சேனலையும் ஆதரிச்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல புது புது டிஃபரெண்டான டிராமாஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ அதே போல இன்னைக்கு நம்ம டிஎம் டிராமா வாய்ஸ் ஓவர்ல ஒரு புது டிராமா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். டிராமா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச டிராமாவை தான் நான் செலக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதோட நேம் மிஸ் த டிராகன். இந்த டிராமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். யாராருக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா டிராமாவே பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணு டிராகன் மேல உட்கார்ந்திருக்கா. அந்த டிராகன் மேகத்தை கிழிச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் அந்த டிராகன் கடத்திட்டு போகுதுன்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அது மேல உட்கார்ந்திருக்கா. அங்க நடக்கிற காட்சிகளும் அந்த டிராகனையும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆக்சுவலா ஜென்ம ஜென்மமாய் காதலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அந்த பொண்ணு அந்த டிராகனையும் அந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு விசுவலோட ஒரு பொண்ணு ஒரு ஓவியத்துல இருக்கிற டிராகன் அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அவளுக்கு கனவு மாதிரி இருக்கு, உண்மையா நடந்த மாதிரி இருக்கு. அதை நினைக்க நினைக்க அது ஒரு சுகமான வழியாவும் இருக்குது. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்பவும் உன்னை எப்ப நான் திரும்பவும் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே 3 வருஷமும் போகுது. இளவரசியோட இந்த பொண்ணு குதிரை வண்டியில போய்கிட்டு இருக்கா. அவங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க போல. அதனால குதிரை ஓட்டுறவங்க கிட்டயும் எப்ப சீக்கிரமா நம்ம சிட்டியை போய் சேருவோம்னு சொல்லி கேட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமாவே போயிடலாம்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த இளவரசிக்கு இவ ஃப்ரெண்டு போல இருக்கு. அவளுக்கு சாப்பிடுறதுக்கு பழங்கள்லாம் கொடுத்துட்டு இவளும் பக்கத்துல இருக்கிற டிராகன் புக்கை எடுக்கிறா. அவளுக்கு சின்ன வயசுலயே டிராகன்னா ரொம்பவே விருப்பம். டிராகன் சைனாவுல ஒரு கடவுளா கும்பிடுற ஒரு கடவுள். ஆனா இந்த பொண்ணு இந்த டிராகனை லவ் பண்ணிட்டு இருக்கானே சொல்லலாம், அந்த அளவுக்கு உயிர். அந்த புக்கை எடுக்க இளவரசியும் பார்த்துட்டு இதுல அப்படி என்ன இருக்கு, எதுக்காக எப்ப பாரு இந்த புக்கே படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டா, அவளும் அந்த புக்கை ஓபன் பண்ணி இதுல பாருங்க இந்த பொண்ணு இந்த டிராகன்ல ஏறி உட்கார்ந்திருக்கா. ரொம்ப ஹாப்பியா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பொண்ணு டிராகனை லவ் பண்ணி டிராகனும் அவளை லவ் பண்ணி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணத்துல இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே டக்குன்னு குதிரை ஏதோ முரண்டு பிடிக்க அந்த பல்லக்கும் லேசா ஆட இளவரசியோட காலு ஸ்லிப் ஆயிடுது. இளவரசி கீழே விழற மாதிரி போக நம்ம ஹீரோயின் தான் பிடிச்சிக்கிறா. அப்படியே அவ கூட வந்த காவலாளிகள்லாம் என்ன நடக்குதுன்ட்டு ஓடி போய் பாத்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்க இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவனும் அங்க எதிரில கொஞ்சம் ஆட்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் போய் பாத்துட்டு வரேன், நீங்க இங்கேயே பல்லக்கிலேயே இருங்க, வெளியே வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போக ஆக்சுவலா முன்னாடி கொஞ்சம் பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தப்பிச்சு ஓடி வந்து இவங்களை பார்க்க ஹீரோயின் ஒரு கட்டையை எடுத்துக்கிறா. கட்டையை எடுத்துக்கிட்டே உள்ள வராது அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அவனுக்கு அங்க இருக்கிற ஃபுட்டு தான் கண்ணுக்கு தெரியுது. அதனால அதை கையை நீட்டி எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்க, இவளும் என்ன கேக்குற, இதுவா உனக்கு வேணும், இந்த ஸ்வீட்டா வேணும்னு கேட்க ஆமான்னு சொல்லவும் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறா. அந்த ஆள் ரொம்ப நாள் பசியில கடந்திருப்பான் போல இருக்கு. அந்த ஸ்வீட்டை ஆசையை எடுத்து சாப்பிட அப்பதான் அவங்களுக்கே புரியுது பசியில வந்த கூட்டம் அப்படிங்கிறது. அதனால அங்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டையும் எடுத்து கொடுக்க அவன் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இளவரசி ஸ்லிப் ஆகி கீழே விளையாடுற மாதிரி போனாலே அவளுடைய கால் சுலுக்கிச்சு. அதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க. குதிரை ஓட்டியும் வந்துட்டு இளவரசி நம்ம இங்க இருந்து சீக்கிரமாவே கிளம்பி ஆகணும், இல்லன்னா பிரச்சனை பெருசாயிடும் சொல்லிட்டு அவளை பார்த்தா என்ன பண்றது, நம்ம இப்ப எப்படி இங்க இருந்து போக முடியும், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம சிட்டி அடையறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லி கேட்டா, அது போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு, ஆனா பக்கத்திலேயே தங்கறதுக்கு சேஃபான ஒரு இடமும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இளவரசிக்கு கால் சுலுக்கி இருக்கு. அவளால அந்த இடத்தை விட்டு அதிகமா போக முடியாது, ரொம்ப வலி எடுத்துக்கும். அதனால நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இவங்களை தள்ளி நம்ம வேற இடத்துல போயிட்டு எங்களை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுங்க, இளவரசிக்கு கால் சுலுக்கி இருக்கு, அதுக்கு நான் மருந்து போட்டு விட்டு அவங்க சரியானதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லவும் அப்படி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர் கால் எல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கிறப்ப திரும்ப திரும்ப அந்த புக்கை எப்பவுமே பக்கத்திலேயே இருக்குதா, அந்த புக்கை எடுத்து திரும்ப படிக்கிறதுக்காக போக இளவரசியும் பார்த்துட்டு நீ என்ன எப்ப பாரு இந்த புக்கையே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. உண்மையாலுமே அந்த டிராகன் மட்டும் கண்ணுல மாட்டுச்சுன்னா அந்த டிராகனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அமைதியா இருந்துட்டு இருக்கக்குள்ள அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் சும்மா அதை பத்தி எல்லாம் யோசிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அப்படியே மேகத்தை பார்க்க மேகத்துல ஒரு டிராகன் ரொம்ப வேகமா பறந்து போய்கிட்டு இருக்கு. அதை இவ பார்த்த உடனே அந்த இளவரசிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா, அங்க பாருங்க மேகத்துல ஒரு டிராகன் போய்கிட்டு இருக்குன்னு. ஆனா அவ ஆமா சீக்கிரமாவே அதை பிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஆனா அவ அந்த டிராகனை பார்க்காம அவ கால்ல போட்டிருந்த மருந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையாலுமே அந்த மேகத்துக்குள்ள ஒரு டிராகன் போய்கிட்டு இருக்கு. அந்த டிராகன் உடம்புல மின்னல்களா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ அந்த டிராகனுக்கு தண்டனையே கிடைக்கிற மாதிரி ரொம்ப மின்னல் அடிச்சு அது அப்படியே மயங்கி அப்படியே
தண்ணிக்குள்ளேயும் விழ அப்படியே டிராகன் கோட்டையை தான் காட்டுறாங்க. அந்த டிராகன் கோட்டைக்குள்ள இருந்து நம்ம டிராகன் கிங் ஆன ஹீரோ உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாத அந்த டிராகன் குளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்க. அப்படியே வெளியே வந்து கையை நீட்டினா ஒரு ட்ரெஸ் பறந்து வந்து அப்படியே அவன் மேல போத்திக்குது. அப்ப அந்த இடத்துக்கு கடவுள்களுடைய தலையெழுத்தை பார்த்துக்கூடிய ஒரு கடவுளும் வராரு. ஆக்சுவலா நம்ம டிராகன் கிங்க்கு அது பனிஷ்மெண்ட் இல்ல போல இருக்கு. அது ஒரு இன்னொரு பரீட்சை மாதிரி, இன்னொரு ஸ்டெப்புக்கு போக வேண்டிய ஒரு பரீட்சை நடந்திருக்கு. நீ இந்த இடத்துலயும் வின் பண்ணிட்ட, நீ எல்லா தண்டர்ஸையும் வாங்கிட்ட, ஆனாலும் ஸ்டெடியா நிக்கிற, பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான். ஆனா குளிச்சுட்டு வரக்குள்ள மட்டும் கொஞ்சம் பார்த்து உன்னுடைய உடம்புல அப்பயே ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வா. இப்படி வந்து நிக்கிற. நல்ல வேலை நான் ஒரு பொண்ணா இல்ல, பொண்ணா மட்டும் இருந்திருந்தேன், உன்னை பார்த்த கோலத்துல அப்படியே ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். கொஞ்சம் உடம்புல ட்ரெஸ் போட்டுட்டு வாப்பான்னா டிராகன் கிங் இருந்துட்டு என்னுடைய டிராகன் கோட்டையில என்னுடைய குளத்துல தான் குளிச்சுட்டு வரேன். இந்த இடத்துல எந்த பொண்ணுங்களுமே கிடையாது, நான் இதுக்காக பயப்படணும்? இந்த கோட்டையில நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம். எனக்கு என்னுடைய பாடியை பார்த்து எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே டிராகனுடைய வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த அந்த தலையெழுத்து பார்த்துக்க வேண்டிய கடவுளும் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உன்னுடைய இதயம் ரொம்ப அடிபட்டு இருக்குன்னு சொல்ல, சாதாரண அடிதான் சொல்லிக்கிட்டு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு பயமா இருக்கு, இன்னும் நீ 3 நாள்ல திரும்பவும் அந்த மின்னல் தாக்கறத நீ வாங்கி ஆகணும், அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நான் அந்த 3வது ஸ்டெப் மின்னல் தாக்கலையும் நான் வாங்கி தான் ஆகணும், அப்பதான் நான் இமார்டல் டிராகனா மாற முடியும். கண்டிப்பா இந்த சான்ஸை நான் விட்டு கொடுக்கவே போறது கிடையாது. ஆனா நீ இப்ப ரொம்ப வீக்கா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல நீ ஏசியன் கோல்டன் கவசத்தை போட்டுக்கோ, அப்ப நீ ஈஸியா இந்த 3வது இடத்தை அடைஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னா. என்ன கோல்டன் ஆர்மரா? அது ஆல்ரெடி தொலைஞ்சு போனதாச்சே, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்டா, ஆமா இருக்கு, டீமன் கார்டு கிட்ட இருக்குது, ஆனா அவர்கிட்ட இருந்து எப்படி உன்னால வாங்க முடியுங்கிறது தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் நம்ம டிராகனுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துருச்சு. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு வில்லேஜ் டாக்டர். அவ அங்க உள்ள மனுஷங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல, அங்க உள்ள பறவைகள், மிருகங்கள் எதோ கிடைச்சாலும் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டுருவ. அப்படிதான் இப்போ ஒரு பறவை அவ கிட்ட கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத இருக்க, அதை கூண்டுக்குள்ள வச்சு இவள மருந்தெல்லாம் கொடுத்து அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பறவையோட கால்ல அடிபட்டு இருக்கும் போல இருக்கு, அதுக்கு கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இருந்திருக்கா. அந்த ப்ளூ பேர்டையும் கையில எடுத்து வச்சு அந்த கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு பார்த்தா அது நல்லாவே காயம்லாம் ஆறி இருக்கு. அதனால அந்த ப்ளூ பேர்டு கிட்டையும், இனிமேலாவது கேட்டவங்க கிட்ட மாட்டிக்காத, நல்லா உஷாரா பறந்து போகணும், என்ன நீ இப்ப குணமாயிட்ட, அதனால உன்னுடைய வீட்டுக்கு அழகா கிளம்பி போகலாம், இப்பவே உன்னை வெளியே விட்டுறேன், நீ வெளியே போன்னு சொல்லி அதை கொண்டு வந்து வெளியும் விட்டுறா. அழகா அதுவும் பறந்து போயிட்டுது. ஆனா போன பறவையும் திரும்ப வந்து அவகிட்ட ஒரு பூவையும் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் இருக்கு, அந்த ஸ்வீட் மேல உட்காந்து, அந்த பறவைக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதை காட்டிக்கிட்டு அங்க உட்காந்துக்க, இந்த பூ என்ன எனக்காகவான்னு கேக்குற, அதுக்கும் தலையாட்டுது. இந்த ஸ்வீட் அதுக்காக உனக்கு வேணுமான்னு கேட்டாலும் அதுக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து இடி மின்னலும் அடிக்க இந்த ப்ளூ பேர்டும் பயந்து போயிட்டு ஹீரோயின் கிட்ட போய் உட்காந்துக்கிறா. அது இல்லாத ஹீரோயின் கிட்ட இருக்க அவளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, பரவாயில்லையே இந்த பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கா, ஆனா எனக்கு ரொம்ப வாமா இருக்கு இவகிட்ட இருக்கிறது, எனக்கு இவகிட்ட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னுட்டு அவளோட அந்த கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கா, நீ கவலைப்படாத, நான் இனி என் கூட இருன்னு சொல்லிட்டு அங்க வீட்டுல உள்ள டோர் எல்லாம் சாத்தி விட்டுறா. ஆக்சுவலா இடியும் மின்னலமா விழுந்தது இல்லையா, அது எல்லாமே நம்ம ஹீரோடைய வருக. அவன் அந்த கோல்டன் ஆர்ம தேடி போறான், அதுவும் டீமன் லார்ட் இருக்கிற இடத்துக்கு. அதனாலதான் அவ்வளவு இடியும் மின்னலமா இருந்திருக்கு. அந்த ஆர்மர் இருக்கிற இடத்துக்கிட்டயும் வந்துடுறான். ஆனா அந்த ஆர்மரை காப்பாத்துறதுக்காக 2 காவலாளிகள் அங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே வெளியே வந்து, என்ன டிராகன் கிங், இந்த கோல்டன் ஆர்மர் உங்களுக்கு வேணுமோ, ஆனா இதை நீங்க எடுக்கணும்னா உங்களுடைய உயிரை தான் எங்க கிட்ட கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோடைய சக்தி அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணனாலும் அவனுடைய பக்கத்துல கூட இவங்களால போகவே முடியல. அதனால மேல இருந்து ஒரு தாக்குதலை கொடுக்கலான்ட்டு 2 பேருமே மேல போயிட்டு தாக்குதலை கொடுக்கறதுக்காக போக, ஆனா ஹீரோ அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டு இவங்க 2 பேத்தையும் உதச்சு கொடுக்க செமையா அடிபடுது இவங்க 2 பேத்துக்குமே. அது இல்லாத திரும்பவும் மீறி வந்து ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்காக வர ஹீரோட ஒரிஜினல் உருவமான டிராகன் உருவத்தை காட்டி அவனுடைய சக்தியை விட்டு அவங்கள 2 பேத்தையுமே எரிச்சு முழுங்கிடுறான். அந்த கோல்டன் ஆர்மரும் இவங்க 2 பேருமே அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோல்டன் ஆர்மரும் இவனுடைய கைக்கு வந்துருது. அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுல கோல்டன் ஆர்மர் இருக்கு. அதை அப்படியே அவனுடைய சக்தி மூலியமா மறைய வச்சிட. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் ஃபுல்லா இடிஞ்சு விழற மாதிரி இருக்கு. ரொம்பவே இடிஞ்சு எல்லாமே தரமட்டமா ஆகுற மாதிரி போக, அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது, என்னை யாரோ ட்ராப் பண்ணிருக்காங்கன்னு அவனுக்கு தோணுது. இங்க நம்ம பூலோகத்துல இந்த பொண்ணுங்களுக்கு 2 பேத்துக்குமே வெளியே காடு கடை சுத்துறதுதான் வேலை போல இருக்குது. அப்படி பிளாசம் இருக்கிற இடத்துல ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே பார்க்க அப்படி பிங்க் கலர்ல அவ்வளவு அழகா இருக்கு. அதை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப ஏதோ ஒரு சக்தி அவங்க பக்கத்திலேயே ஒரு இடத்துல வேகமா வந்து விழ, அதை கேட்ட உடனே என்னது இவ்வளவு ஒரு பெரிய சத்தம் கேக்குதே, என்னவா இருக்கும்ட்டு 2 பேருமே அந்த
ஏதோ ஒரு சக்தி விழுந்துச்சு இல்லையா, அந்த சக்தி இருக்கிற இடத்துக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து விழுந்தது நம்ம ஹீரோ. அவன் ஒரு டிராப்னு சந்தேகப்பட்டான் இல்லையா, கடைசி நேரத்துல சந்தேகப்பட்டுட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே வரும் அவன் உடம்புல ரொம்பவே அடிபட்டிருக்கு. அப்படி கீழே விழுந்திருக்கான். இவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே, மனுஷங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவனுடைய உடம்ப அவனுடைய டிராகன், குட்டி டிராகன் உருவத்துக்கு மாத்திக்கிட்டு அதே இடத்துல விழுந்துற, இவங்க 2 பேரும் தேடி வந்தாங்க இல்லையா, அங்க சுருண்டுகிட்டு ஒரு பாம்பு குட்டி படுத்திருக்கிற மாதிரியே இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் செமையா பயந்து போயிடுறா. அங்க பாம்பு இருக்குன்னு பயந்து போயிட்டு இளவரசிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க அவளும் பக்கத்துல போயிட்டு பாக்குறா. ஆனா அது ஏதோ அடிபட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அதனால அழாது, அது குட்டி பாம்பு அடிபட்டிருக்கு போல இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, என்ன அடிபட்டிருக்கா அப்படின்ட்டு இவளுக்கும் பாவமா போயிடுது. அந்த இளவரசியும் பக்கத்துல வந்து பாக்குறா. அந்த குட்டி பாம்பு உருவத்துல இருக்கிற ஹீரோ ரொம்பவே அழகா தெரியறான் போல இருக்கு. அதனால இது எவ்வளவு அழகா இருக்கு, இத பார்த்து நீ பயப்படுறியன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன அழகா இருக்கா, அழகா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பாம்பாச்சு அப்படின்ட்டு அவ திரும்பவும் பயந்துகிட்டு இருக்கா. ஆனா இது பாக்குறதுக்கு என்னவோ எனக்கு ரொம்ப அதிசயமா தெரியுது. நீ இந்த குட்டி பாம்பை எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றியா, நீ தான் நல்லா ட்ரீட்மெண்ட் பாப்பியே அப்படின்னு கேட்டு அவ ஷாக் ஆயிடுறா. ஆக்சுவலி இவளுக்கு பாம்புனாவே பயமா இருக்கும் போல இருக்குது. சின்ன வயசுல வேற பாம்பு இவளுக்கு கடிச்சிருக்கு. அதனால என்ன நான் கூட்டிட்டு போயிட்டு காப்பாத்தணுமா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு சின்ன வயசுல ஒரு டைம் பாம்பு கடிச்சு வச்சிருச்சு, அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, அப்ப இளவரசி இருந்துட்டு, நீ இப்போதைக்கு அது குட்டி பாம்பா தான் இருக்கு, அடிபட்டிருக்கு, அது ஒண்ணும் பண்ணாது, நீ கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா கூட நான் வருவல்ல, அந்த சமயத்துல அந்த குட்டி பாம்பை நான் வாங்கிக்கிறேன், அந்த குட்டி பாம்பை நீ காப்பாத்து, யானா யாருக்கிட்டையும் சொல்லாத நான் இந்த மாதிரி பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்லி, அதை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா அடிபட்டிருக்குல்ல, பாவமா இருக்குல்ல. அவளும் பயந்துகிட்டே சரின்ட்டு அந்த டிராகனை தூக்குறதுக்காக போறா. ஆனா கை ரெண்டும் நடுங்குது. அப்படியே மெதுவா தூக்கி பயத்தோடயே, இளவரசி எனக்கு இதை பார்த்தாவே பயமா இருக்கு, இதை எப்படி காப்பாத்தணும் எனக்கே தெரியல அப்படின்ட்டு, வாங்க ஓடியே போலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிராகனையும் தூக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போறா. அப்படியே வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறா. என்னை கடிச்சிடாத, எனக்கு பயமா இருக்கும், நீ பார்த்தாலே எனக்கு கடிச்சிடாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரா. ஆனா அந்த டிராகனுக்கு இவளுடைய ஸ்மெல் கூட ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆல்ரெடி ஒரு ப்ளூ பேர்டை வச்சுக்கிட்டு இருந்தாலே, அதே கூண்டுக்குள்ள வைக்க போக இவ என்னை என்ன பண்ண போறா, எங்க கொண்டு வந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்தா, அவ அந்த கூண்டுக்குள்ள வச்சு மூடுறத பார்த்த உடனே, இவ ஒரு மனுஷ பொண்ணு என்னை கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்டாலன்ட்டு அது செமையா கோவப்பட்டு சீறிக்கிட்டு இருக்கு. இவ அது கூட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிரு, உனக்கு கூண்டுக்குள்ள வச்சுட்டேன்னு என் மேல கோவப்படாத, உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற வரைக்கும் நான் உன்னை இங்கேதான் வச்சிருக்க போறேன், எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கா, அதனாலதான் உன்னை இங்க வச்சிருக்கேன், என் மேல கோவப்படாதுன்னு சொல்லி சமாதானம் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா அது இன்னும் கோவமாயிட்டு மயக்கம் போட்டு விழுற மாதிரி அது மேலே விழுந்துருது. அதோடதான் இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டுல என்ன கியூட்டான சம்பவங்கள்லாம் நிறையவே இருக்கு. நம்ம சூப்பரான டிராமா, மிஸ் பண்ணாத பாருங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்லயும் சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.